அதிமுகவில் எங்களுக்குள் இருந்தது கருத்து வேறுபாடு மட்டுமே, இது பிளவு அல்ல. எங்களின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் என்று நாங்கள் அன்றும் சொல்லியிருந்தோம். அதிமுக இன்னும் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கையாக இருந்தது. குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருந்தோம். கோரிக்கைகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் அனைவரும் வாருங்கள், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம் என்று இபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்தார். அழைப்பை ஏற்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். அதிமுக எங்களுக்கு உயிர். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் பதவிக்காக பிரிந்து சென்றோம் என்றெல்லாம் பரப்பப்பட்டது. அது உண்மை கிடையாது. அதிமுக தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தோம். இனி நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அவற்றை சரி செய்வோம். இனிமேல் அதிமுக வெற்றி நடைபோடும். சி.வி. சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார் என்றார்.